நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு இந்தியர்களின் இருப்பை காண முடியும். குறிப்பாக அமெரிக்காவில் மட்டும் 44 லட்சத்துக்கு மேல் இந்தியர்கள் வசிக்கின்றனர். அதே நேரம் இந்தியர்கள் இல்லாத நாடுகளும் உள்ளது. அவற்றை பற்றி இங்கு பார்க்கலாம். உலகிலேயே சிறிய நாடாக கருதப்படும் வாடிகன் சிட்டியில் இந்தியர்கள் யாரும் நிரந்தரமாக வசிப்பது கிடையாது. சுற்றுலா பயணிகளாகவே வாடிகன் சிட்டிக்கு செல்வார்கள். ஐரோப்பாவில் உள்ள இந்த சிறிய நாடு முற்றிலுமாக இத்தாலியால் சூழப்பட்டுள்ளது. இதன் மக்கள் தொகை 3.5 லட்சம் இருந்த போதும் ஒரு இந்தியர் கூட கிடையாது. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த துவாலு நாட்டை முன்பு எலஸ் தீவு என அழைப்பார்கள். இந்த அழகிய தீவு நாட்டிலும் இந்தியர்களின் இருப்பை காண முடியாது. தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள பல்கேரியா நாட்டின் மக்கள் தொகை 70 லட்சத்தை தாண்டக்கூடும். அங்கிருக்கும் பெரும்பாலானோர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள். இந்திய தூதர்களை தவிர வேறு எந்த இந்தியரும் குடியேறவில்லை என கூறப்படுகிறது. கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமாக வடக்கு கொரியாவில் இந்தியர்கள் குடியேறுவது இயலாத காரியமாக உள்ளது. இது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையில் பைரனீஸ் மலைகளில் அமைந்துள்ள சிறிய நாடாகும். இங்கு இந்தியர்கள் யாரும் நிரந்தரமாக குடியேறவில்லை. இது ஐரோப்பியாவின் மற்றொரு சிறிய நாடாகும். இங்கு இந்தியர்கள் யாரும் நிரந்தரமாக தங்கவில்லை என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ் நடுவில் உள்ள மார்ஷல் தீவுகளின் மக்கள் தொகை மிகவும் குறைவாகும். அங்கு ஒரு இந்தியர் கூட வசிக்கவில்லை என சொல்லப்படுகிறது.